சார் இன்னைக்கு வந்து அறுபதா மூலிகையோட மருத்துவ பயன்கள் குறித்து உங்ககிட்ட கேட்க இருக்கிறோம். இந்த அறுபதா அப்படின்னா என்ன, இந்த மூலிகை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இதை அடையாளப்படுத்துங்க. அறுபதா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் வந்து சதாப்புன்னு சொல்லுவாங்க. சதாப்பு இன்னொரு பேரா? இன்னொரு பேர் சதாப்பு. பொதுவாக தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் அது கிடைக்கும். முக்கியமா வந்து அறுபதாவுடைய சிறப்பிடம் பாத்தீங்கன்னா தெற்கு ஐரோப்பா. முதல்ல அங்கதான் அதிகமா விளைஞ்சது. அதுக்கப்புறம் அது உலகம் ஃபுல்லா படைவிடுது. அதுக்கு தாவரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ரூட்டா ஜாவியோன். ரூட்டா ஜாவியோன் அப்படின்னா அதோடைய பொட்டானிக்கல் நேம் சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட 2 to 3 அடி வரைக்கும் வளரும். ஒரு சிறு செடி அது. சிறு செடி ஒரு சிறு செடி அது. அது இலைகள்லாம் பாத்தீங்கன்னா அது சின்ன சின்ன குட்டி இலைகளா இருக்கும். ஆக்சுவலி வந்து அதுல நீளம் கலந்த பச்சை நிறத்துல இருக்கும். இலையே வந்து நீளம் கலந்த பச்சை நிறமா? நீளம் கலந்த பச்சை நிறம். வெளியில இருந்து பார்த்தோம்னா சாம்பல், லைட்டான சாம்பல் மாதிரி இருக்கும். சாம்பல் நிறத்துல இருக்கிற. ஆமா ஆமா. அதோட இலைகள் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பெருசாவும் கீழே அடியில போக போக சிறுசாவும் இருக்கும். இலை சின்ன சின்ன இலைகள் எல்லாமே. பூக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் பூக்கள், சின்ன சின்ன பூக்கள் மஞ்சள் கலர் பூக்கள் நிறைய இருக்கு. இதுதான் முக்கியமான ஐடென்டிபிகேஷன் நம்பர். அந்த அறுபதா செடியில வந்து அதிகமா நம்ம பயன்படுத்தும் இலைகள் பயன்படுத்துறோம். அடுத்தது இந்த அறுபதா மூலிகை வந்து எதற்கு மருத்துவ, எந்த இதுக்கான மருந்து? அறுபதா அப்படின்னு சொன்னாலே இந்த மருந்து, இந்த நோய்க்கு தான் மருந்து அப்படின்னு சொல்ற மாதிரி. எடுத்த உடனே வந்து அறுபதா அப்படின்னு பிளான்ட்டுக்கு சொன்னாலே நம்ம ஞாபகமாகவே மிக முக்கியமான 3 விதமான நோய்கள். ஒண்ணு வந்து குழந்தைக்கான நோய்கள், 2வது வந்து பெண்களுக்கான நோய்களுக்கு, 3வது வந்து எலும்பு நோய்களுக்கு ரொம்ப அதிகமா பயன்படுத்துறாங்க. எலும்பு நோய்களுக்கு, எலும்பு உடஞ்ச எலும்புகளை சேர்க்கக்கூடிய மூலிகை சித்தாவில் நிறைய மூலிகை இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தூதுவளை, அமுக்ரா சூரணம், பிரண்டை சூரணம், எள்ளு, அப்புறம் காளான், இது எல்லாமே வந்து உடஞ்ச எலும்புகளை சேர்த்து இணைக்க வைக்கக்கூடிய மருந்துகளா சொல்லப்படுது. அதே மாதிரி இப்போ ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இப்ப கீழே வந்து நேரில் கீழே குதிச்சு கை எலும்போ கால் எலும்போ உடஞ்சி போச்சுருக்கோங்க, அவங்களுக்கு 60 இலை பொடியை குடிச்சு வந்தா 1 or 2 grams வந்து பால் அப்படின்னா மோர்ல கலந்து குடிச்சு விடும்னா எக்ஸ்டென்டா உடஞ்ச எலும்பு சேரும். ஆமா ஆமா சரிங்களா. அது என்னன்னா மோர்லயும் பாலையும் கால்சியம் கண்டென்ட் அதிகம். அதோட சேர்த்து நீங்க 60 சேர்த்து கூட்டும் போது ஈஸியா வந்து எலும்புகள் புரியுது. அதனாலதான் அனுமானம் வந்து சித்தால ரொம்ப முக்கியமா சொல்லப்படும். எதுல நம்ம மருந்து எதுல குடுக்கறோங்கிறது ஒரு பெரிய ஒரு சாப்டரே இருக்கு. ஒரு பாமகாலத்துல இந்த மருந்துகள்ல இந்த அனுமானம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சித்தா பாமகாலுக்கு முக்கியம் இருக்குது. அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எலும்புகளுக்கு கொடுக்கலாம். 2வது குழந்தைகளுக்கு வயிறு செரிமானம், அடிக்கடி பால் பாக்கி இருப்பாங்க பாத்துருக்கீங்களா? குழந்தை குடிச்சா பால் மாதம் சொல்லுவாங்க. குடிச்சா பால் வந்து செரிமானம் ஆகாது, உடனே வந்து வாழ்க்கை எடுத்துவாங்க. அவ சரியா மாதம் சொல்லுவாங்க. அப்படியே அவங்க மோஷன் போச்சுன்னா, அந்த 2 வயசு 3 வயசு குழந்தை மோஷன் போச்சுன்னா சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காம அப்படியே வந்து பேபியா, அது வந்து கன பேபின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வயிறு செரிமான பிரச்சனை உள்ள குழந்தைகளுக்கு தாராளமா வந்து ஒரு 3 to 8 சொட்டு வரைக்கும் தேன்ல கலந்து கொடுக்கலாம். பசுமையான இலை சாறை, அந்த 60 மூலிகை சாறை வந்து குழந்தைங்களுக்கே கொடுக்கலாமா? 3 to 8 சொட்டு வரைக்கும் கொடுக்கலாம். அளவு குழந்தைங்களோட வயசை போட்டு அளவு குறைச்சு கொடுக்கலாம். அது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். குழந்தைங்க அடுத்து வந்து பால் வாழ்க்கை எடுக்காம நல்லாவே பால் கொடுத்து செரிமான பிரச்சனை இல்லாம இருக்கும். அடுத்தது பெண்களுக்கு உண்டாக்கூடிய மாதவிடாய் கோளாறை வந்து சரி பண்றது எக்ஸலண்டான மருத்துவம் வந்து 60. இப்ப 1 மாசம் பீரியட் தள்ளி போகுது, ஒரு ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய அந்த மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்.
இனி ஃபைபாய்டு யூட்ரஸ், இது கருப்பையில கட்டி இருக்கு, இதனால இந்த கிளைப்பையில கட்டி இருக்கு, ஓவரியில கட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கும் வந்து நம்ம வந்து அருவா கஷாயமாவும் அருவா வந்து சூடமாவும் பயன்படுத்தலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா ஆமா. இப்போ இந்த 60 மூலிகையோட முழு அந்த வேர்ல இருந்து எந்தெந்த பாகங்கள் மருந்துக்கு பயன்படுத்தப்படுது? அந்த இலை மட்டும்தான் பயன்படுத்தப்படுதா இல்ல அது எப்படி பயன்படுத்தப்படுது? பொதுவாகவே வந்து மேடம் சித்தா மருத்துவத்துல வந்து பல விதமான மூலிகைகள் வந்து சமூகமாகவும் பயன்படுத்தப்படுது, இல்ல குறிப்பிட்ட அது ஒரு பகுதி மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா கீழாநெல்லி பாக்குறீங்க, கீழாநெல்லியுடைய சமூலம் ஒட்டுமொத்த அந்த முழு செடியே வந்து மஞ்சள் காமாலை நோய்க்கு அரைச்சி கொடுக்கும். மருதபுரம் பாத்தீங்கன்னா மருதம் பட்டை வளர்த்துல அதிகமா யூஸ் பண்ணுவோம். மருதம் மரத்துல பாத்தீங்கன்னா பட்டையை மட்டும் அதிகமா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த அருவா செடியில இந்த இலைகள் மட்டும்தான் அதிகமா பயன்படுத்தப்படுது, மற்ற எந்த பகுதியும் அதிகமா நம்ம பயன்படுத்தவே கிடையாது. இலைகளை காய வச்சு அது உலர்ந்த பிறகு அதை வந்து பவுடர் செஞ்சு பயன்படுத்துறோம், குடிநீரா பயன்படுத்துறோம். அப்புறம் இலைகளை வந்து பச்சையா இருக்கும் போது அந்த இலை சாட்டை பயன்படுத்துறேன். இந்த 3 விதத்துக்கு மட்டும் தான் அறுவடை பயன்படுத்துறேன். ஆமா 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 கண்டிப்பா. அந்த இப்போ மற்ற இது பாகங்கள் வந்து மருந்தா பயன்படுதுன்னு சொன்னீங்களா 60ஆல, அது வந்து என்னென்ன நோய்களுக்கு கொடுக்கப்படுது? ஆக்சுவலி மேடம் பொதுவாகவே வந்து நீங்க அறுவடா வழியா மருத்துவ பயன்கள் பாத்தீங்கன்னா குழந்தை உருவாக்கத்துல அதுக்கு வந்து நம்ம அறுவடை பயன்படுத்தும். உதாரணத்துக்கு ஒரு மேரேஜ் ஆன ஒரு கப்பிள்ஸ் வந்து ரொம்ப நாளா வந்து குழந்தை இல்லைன்னு அந்த அந்த பெண்ணுக்கு வந்து மென்சஸ் நார்மலா இல்லை. ஸோ அவங்களுக்கு எப்ப மென்சஸ் நார்மலா ஆகுதோ அப்பதான் வந்து ஓவம் பிரச்சனை ஆகும். ஸோ அதனால வந்து அவங்க மென்சஸ் நார்மல் ஆக்கி ஓவத்தை உருவாக்குன பின்னாடி அந்த குழந்தைக்கு உருவாவதுக்கு அறுவடை நம்ம பயன்படுத்தணும். அப்புறம் இது கபவாத ஜுரம் சொல்ற மலேரியா ஜுரத்துல வந்து நம்ம வந்து அறுவடா சூழம் பயன்படுத்தணும். கபவாத ஜுரம் சொல்ற மலேரியா ஜுரம் குளிர் காய்ச்சல் சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுல நம்ம பயன்படுத்தணும். அப்புறம் மிக முக்கியமா ஆஸ்மா கண்டிப்பா. ஆஸ்மா வந்து சளி இருமல் கட்டிக்கிட்டு லங்ஸ் அவ்வளவு ஒரு கோலை கட்டிருக்கு. அந்த கண்டிஷன்ல அந்த கோலைய நல்லா கரைச்சி வெளியே தள்ளக்கூடிய ஒரு சக்தி இந்த அறுவடா சூழலுக்கு கொண்டு. சரிங்களா? அதே மாதிரி வயிற்றுல வந்து ஒரு மாதிரி ஃபேட்டி லெவல் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது ஒரு கல்லீரல வந்து கொழுப்பு அதிகமாகி அதன் மூலமா வந்து அவங்க கல்லீரல் சரியா வந்து வேலை செய்யாது. அந்த மாதிரி ஃபேட்டி லிவர் கண்டிஷன்ல அறுவடா சூழல் ரொம்ப எக்ஸ்டெண்டா வேலை செய்யாது. அதே மாதிரி வந்து காம்பஸ் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ரத்த சுற்றோட்டத்துல ஒரு சில இடத்துல வந்து ரத்தம் மட்டும் கட்டி ஆகி ஒரு பேக்கேஜ் அந்த ரத்த கட்டிக்கு பேரு கிராம்பஸ் சொல்லுவாங்க. அந்த ரத்த கட்டி வந்து இதயத்துல அடைச்சிக்கிட்டா அதுக்கு கார்டியா கரெக்ட் சொல்லுவாங்க. அதே ரத்த கட்டி பிரெயின்ல போய் அடைச்சிக்கிட்டா பிரெயின் அட்டாக் ஆகி அதன் மூலமா ஹெமிப்ளிஜியா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பக்கவாரம் வந்துடும். அதன் மாதிரி ஸ்கேன் பார்க்கும்போது ஏதாவது ரத்த கட்டி உடம்புல இருந்துச்சுன்னா அந்த ரத்த கட்டியை கரைச்சி வெளியே தள்ளுறதுக்கு அறுவாசனம் எக்ஸ்டெண்டா கிடக்கு. இதுல கார்டியாக் அரெஸ்ட் வராமல் தடுக்குது. பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து நார்மல் கொண்டு வரதுக்கும் அறுவாசனம் பயன்படுது. ஆமா ஆமா ஆமா. சூரணத்தோட வந்து இப்போ வெறும் இது மட்டும் தானா இல்ல வேற எதுவும் சேர்க்கப்படும்? இல்ல, எந்த பகுதியும் அதிகமா பயன்படுத்தி கிடையாது. அறுவடாவதா இலைகள் மட்டும் அதிகமா பயன்படுத்தும். சூரணம்ங்கிறது வந்து 60 இலையை வந்து உலர்த்தி பொடி பண்றதுதான் சூரணமா? சூரணம். ஆமா, சூரணம் அப்படின்னாலே அது அந்த இலையோ கட்டையோ ஒரு முழு செடியோ காய வச்சு பவுடர் பண்ணது சேர்ந்த சூரணம் இருக்கும். எந்த சித்த மருத்துவத்துல சூரணம் அதான் ஒரு இலக்கணம். சொல்லுங்க. சரி, இப்போ ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் பேசலாம். லைன்ல இருங்க. ஒரு
பச்சையா இருக்குது இல்லையா, முழுவதுமே பச்சை இலை, அது ஒரு சாம்பல் நேரத்துல இந்த பச்சை இலைய அப்படியே என்ன நோய்களுக்கு மருந்தா பயன்படுத்துறோம்? ஆக்சுவலி அறுவடா இலைச்சாறு, அதாவது இந்த பச்சையா நீங்க அரைச்சீங்கன்னா இலைச்சாரை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். கிட்டத்தட்ட 1 வயசுல இருந்து 5 வயசுல குழந்தைகளுக்கு நீங்க 3 இருந்து 8 சொட்டு வரைக்கும் தேன்ல இல்லைன்னா வெந்நீர்ல கலந்து கொடுத்தீங்கன்னா அந்த பால் மாதிரி சொல்லக்கூடிய அந்த வாந்தி இருக்கிற தன்மை, பால் குடிச்சு வாந்தி இருப்பாங்க. ஏற்கனவே சொல்லிருந்தீங்க நிகழ்ச்சியில அந்த 8 சொட்டு கொடுக்கணும். ஆமா ஆமா, அது வரைக்கும் கொடுக்கலாம், அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வயிறு செரிமானம் ஆகல, ஏதாவது பிஸ்கெட் அதிகமா சாப்பிடுவாங்க, நூடுல்ஸ் அதிகமா சாப்பிடுவாங்க, பாத்துருப்பீங்களா? இந்த சிப்ஸ் ஐட்டம் சாப்பிட்டாங்கன்னா அடுத்த 2 நாளைக்கு வயிறு செரிமானம் ஆகாது, மோஷன் சரியா போகாது, ரொம்ப அடைச்சிட்டு வயிறு உப்புசமா இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ல எக்ஸ்டெண்டா 60 இலைச்சாரை 3 8 சொட்டு நீங்க தாராளமா ஒரு 1/4 டம்ளர் வெந்நீர்ல கலந்து கொடுத்தீங்கன்னா, தேன் கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்டெண்டா வேலை செஞ்சு 2-3 வேலையில சரியாயிடும். 3 வேலை கொடுத்தாலே எக்ஸ்டெண்டா சரியாயிடும், நாம ஆயிடும் குழந்தைங்க. அந்த மாதிரி வேலைகள் நீங்க சாறு போது ரொம்ப வேலை பண்ணுங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கு கிட்டத்தட்ட கொரோனா டைம்ல கூட 60 இலைச்சாரை நம்ம பயன்படுத்திருக்கோம். கொரோனா டைம்ல கொரோனாவில லங்ஸ்ல சளி கட்டி வெளிவராத சமயத்துல இந்த 60 இலைக்கு என்ன டேஸ்ட் இருக்குன்னா, கைப்பு கார்ப்பு உஷ்ணகிரியமான மருந்து, கசப்பா இருக்கும், காரமா இருக்கும். இந்த சாறு நீங்க குடிச்சு பாத்தீங்கன்னா 2-3 சொட்டு எடுத்து 4 வச்சுருந்தா ரொம்ப காரமா இருக்கும். அந்த கார்பனேட்டிவ் ஆக்ஷன் என்ன பண்ணோம்னா, நீங்க ஒரு 10 சொட்டு 15 சொட்டு பெரிய அளவுக்கு 10 இருந்து 20 சொட்டு வரைக்கும் கலந்து கொடுக்கலாம். இலைச்சாறு ஃப்ரெஷ்ஷா அப்படி கலந்து கொடுக்கும் போது உள்ள லங்ஸ் இருக்கக்கூடிய சளியை கரைச்சு அப்படியே வெளியில. அப்ப அவங்களுக்கு லங்ஸ் ஃப்ரீயா மூச்சுடும். நீங்க இந்த ஆஸ்துமா கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா நைட்ல மூச்சு விடாம ரொம்ப சிரமப்படுவாங்க, பஃப் அடிப்பாங்க. நீங்க பஃப் அடிச்சதான் வீசிங் கண்ட்ரோல் ஆகும். வீசிங் வரும் பாத்தீங்கன்னா நைட்ல கரு கரு கருன்னு வீசிங் வரும். பெரியவங்களுக்கு வரும், குழந்தைங்களுக்கு வரும். அந்த மாதிரி அந்த ஆத்மாவோட வரக்கூடிய வீசிங்க சரி பண்ணக்கூடியது இந்த 60 இலைச்சாறு. 10 இருந்து 20 சொட்டு வரைக்கும் வெந்நீர்ல தேன் கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்டெண்டா வேலை செய்யக்கூடிய. சரிங்களா? அதே மாதிரி இலை கற்கம் நல்லா அரைச்சி கிட்டத்தட்ட 3 கிராம் அளவுக்கு எடுத்து மோர்ல கலந்து கொடுத்தாங்கன்னா அந்த மென்சஸ் வராம இருக்கும் பாத்தீங்களா, அந்த லேடிஸ்ங்களுக்கு தள்ளி 4 நாள் தள்ளி போக அது அடுத்த மாசமே பீரியட்ஸ் வந்துடும். இந்த மாதிரி பீரியட்ஸ் உடம்புல எந்த நோயும் இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே நார்மலாக இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஏதோ கருப்பில கட்டியோ இல்ல அந்த ஓவரி சொல்லுவோம் திணைப்பையில கட்டி எதுவும் இருக்காது. ஆனா எதனால மென்சஸ் சரி போகுதுன்னா, டியூ டு அவருடைய ஒர்க் லோடு, ஃபேமிலி பிரஷர், மென்டல் பிரஷர், இதனால அந்த பிரஷர்னால மன அழுத்தத்தினாலே பல பெண்களுக்கு மாதவிடாய் தள்ளி போகும். 1 மாசம் 30 நாள் வரும், அடுத்த மாசம் வரவே வராது. அது என்னன்னா அவரோட ஒர்க் பிரஷர்னால லைஃப் டைம் ஒரு பிரஷர் கொடுக்கறதுனால அவங்க அந்த மாதிரி வாய்ப்பு உண்டு. சோ அந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்கு இந்த 60 இலை கற்கத்தை மோர்ல கொடுத்தாங்கன்னா ரொம்ப எக்ஸ்டெண்டா நடக்கும். ஒரு 3 நாள் காலையில மட்டும் எடுத்தாலே அவங்க அந்த பிரச்சனை சரியாகி அடுத்ததான் அவங்க மென்சஸ் நார்மலா வந்துடும். சரிங்களா? அதாவது நம்ம பார்ப்போம் மெடிக்கல் ஸ்டீல் பாத்துக்கோங்க, அது என்னன்னா அது எல்லாமே நார்மலா இருக்கு லேடிஸ்க்கு. ஆனா ஏன் மென்சஸ் சொல்ல எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிடும். நார்மலா மென்சஸ் சொல்ல உள்ள மாசம் உங்களுக்கு, ஆனா வராது. அதுக்கு என்ன காரணம், அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் தான். அது மாடல் என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரெஸ் ஒரு வார்த்தை முடிச்சுடும். ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு மென்சஸ் சரி போச்சு. அந்த ஸ்ட்ரெஸ் சரி பண்ணக்கூடியதுன்னா இந்த 60 இலை கற்கம். சரிங்களா? அடுத்தது இந்த 60 ரொம்ப எக்ஸலண்டா தூக்கத்துக்கு கொடுக்கும்.
நிறைய பேர் இப்ப அந்த காலத்துல வந்து தூக்கம் பண்ணா ரொம்ப ஆசைப்படுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு இருக்கவங்க, போலீஸ் ஃபீல்டு இருக்கவங்க, அப்ப வந்து இன்னும் வந்து நிறைய ஒரு நைட் ஜாப் பாத்தீங்கன்னா நைட்ல வேலை செஞ்சுட்டு பகல தூக்கம் டைப் பண்ணுவாங்க. அவங்க சிஸ்டம் மாறி மாறி தூங்குவாங்க. அப்ப வந்து அவங்க அந்த நைட்ல தூங்குற அந்த விதம் வந்து மாறிடும். அவங்களுக்கு வந்து தூக்கம் அதிகமா வரவே வராது. அந்த தூக்கமில்லா பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அறுபதா இலை பால் குடிநீர். பால் குடிநீர் எப்படின்னா அறுபதா இலையோட காய வச்சு சின்ன சின்ன துகளா செஞ்சுக்கணும் ஒரு உரலை போட்டு. அதுக்கப்புறமா வந்து ஒரு 5 கிராம் மட்டும் எடுத்து போட்டு 100 ml பாலும் 100 ml தண்ணியும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு 60 ml சுண்ட வச்சு வடிகட்டிக்கணும். அந்த பால்ல வந்து கொஞ்சம் பழங்கள் தந்து கலந்து நைட்டு குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா எக்ஸலண்டான ஒரு தூக்கம் மருந்து. அதுதான் அருமையே நல்லா தூங்குவாங்க. நிறைய தூக்கம் பிரச்சனைகள் வந்து இந்த அருவா வந்து இந்த இலை பால் கட்டாலும் ரொம்ப அற்புதமே வேலை செய்யறது. அதே மாதிரி இப்ப வந்து ரிசர்ச் மூலமா என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா வாயிலும் தொண்டையிலும் வரக்கூடிய புற்றுநோயை சரி பண்ணக்கூடியது அறுபதா குடிநீர் மற்றும் அறுபதா இலைச்சூரணம். புற்றுநோயுடைய அந்த பாதிப்பையும் சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து அறுபதாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட். அதனால அதுக்குமே நம்ம வந்து அதிகமா பயன்படுத்திக்கிறோம். அப்புறம் நம்ம காமனா வரக்கூடிய பாடி பெயின், ஸ்பைனல் ஏதாவது வலி வந்தாலும் இல்ல மூட்டுகள் ஏதாவது வலி வந்தாலும் அதுக்கு அறுபதாட்சரம் கொடுக்கும்போது நல்லாவே வேலை செய்யுது. பொதுவா அறுபதா இலைச்சோளத்தை வந்து 1 to 2 கிராம் அளவுக்கு மோர் இதெல்லாம் பாலை கலந்து சாப்பிடணும். இதுதான் இயல்பான ஒரு அளவே. ஜஸ்ட் அறுபதா இலைச்சோளம் 1 to 2 கிராம் அளவுக்கு மட்டும் இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு அளவு வந்து சொல்றீங்க, இதுக்கு மேல அதிகமா எடுக்க கூடாது. ஆமா, மிக முக்கியமா வந்து இதனுடைய பிரிகாஷன் யாரெல்லாம் எடுக்க கூடாதுன்னு விதிமுறைகளே இருக்கு அறுபதாட்சம். அவங்களுக்கு நான் பின்னாடி கிடைச்சா சொல்றேன், நீங்க கேட்பீங்கல்ல. அப்ப வந்து கிடைச்சா சொல்லும் போது அதை யாரெல்லாம் எடுக்கணும் யாரெல்லாம் எடுக்கக்கூடாது ஒரு தனி சீவே இருக்கு. அதை உங்களுக்கு தெளிவா சொல்றேன் கூட. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புண்களை குணமாக்குவதில் அறுபதா இலைச்சூரணம் ரொம்ப அற்புதமா இருக்கு. புண்ணு போகிறதுக்கு அடிபட்டுருச்சு, அந்த இடத்துல வந்து புண்ணு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து இலை சாரை வந்து மேல போட்டுட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா வந்து அந்த இலை சூரணம் பொடியை வந்து மேல போட்டுட்டு வந்தாலே சீக்கிரமா புண்ணு ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து அறுபதாவது வந்து புண்களை குணமாக்குவதற்கு நம்ம பயன்படுத்துறோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, இப்போ ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் பேசுவோம். ஓகே ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க டாக்டர், இப்போ இந்த 60 மூலிகையில வந்து என்னென்ன வேதி பொருட்கள் இருக்குது? மேடம் 60 அந்த மூலிகையில வந்து நிறைய வந்து நம்ம வேதி பொருட்கள் வந்து இப்ப சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளேவனாய்ட்ஸ்னு ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து ஸ்டீராய்ட்ஸ் கொஞ்சம் மைல்டான ஸ்டீராய்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப பெருசா கிடையாது. இது வந்து ஹெர்பல் ஸ்டீராய்ட்ஸ். இது பெருசா எதுவும் பண்ணாது. அது என்ன மாதிரி ஸ்டீராய்டு ஐட்டம் பாத்தீங்கன்னா கேம்பிஸ்டிரால், சிக்மாஸ்டிரால், பீட்டா சைட்டோஸ்டிரால் சொல்லி ரொம்ப ரொம்ப மைல்டான ஸ்டீராய்டு இருக்கு. அது என்ன பண்ணோம்னா நம்ம உடம்புக்கு நம்ம தசைகளுக்கு தேவையான வலிமை வந்து அது கொடுக்கக்கூடியது. ஃபிளேவனாய்ட் அப்படின்னு சொல்லி இந்த கலரிங் ஏஜென்ட் மாதிரி சிலதான் உடம்புக்குள்ள இருக்கு. அந்த 60 இலைகள்ல இருக்குது. அது என்ன மாதிரி ஃபிளேவனாய்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரைசின் அண்ட் குயின்சிட்டின், ஹைட்ரோசைட், ரூட்டின். இந்த பைட்டோகெமிக்கல்ஸ் எல்லாமே ரூட்டின் அண்ட் ஹைட்ரோசைட், குயின்சிட்டின் இந்த ஃபிளேவனாய்ட்ஸ் வந்து அந்த இலையில இருக்கிறதுனாலதான் அது நம்ம சாப்பிடும் போது நம்ம ஸ்கின் நோய்களை வந்து சரி பண்றது. உதாரணத்துக்கு நம்ம தோல் நோய்களுக்கு நம்ம 60 பயன்படுத்துறோம். நம்ம இச்சிங் இருக்கு, சொரிசொலியா இருக்கு, சிறங்கு கேபிஸ் சொல்லுவோம். இந்த ஸ்கூல் பசங்க பாத்தீங்கன்னா கை விரல வந்து அப்படி தூங்கி செஞ்சுட்டே இருப்பாங்க. அது ஒரு இன்ஃபெக்டிவ் டிசார்டர். அதாவது ஒரு பையனுக்கு வச்சா அது அடுத்த பையனுக்கு வரும்.
ஏன்னா அது வந்து கான்டாக்ட் மூலமா அது பரவக்கூடிய அந்த ஸ்கேபிஸ் நோய்க்கு நம்ம அதை கொடுக்கலாம். நம்ம சிறங்கும் சொல்லுவோம் தமிழ்ல அந்த வார்த்தை. அதே மாதிரி நம்ம எக்ஸிமா கரப்பான் நோய்களுக்கு வந்து இந்த அருவாசிலும் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு கெமிக்கல் ஆயிட்டு சென்னையில் புரோபோனாய்ட்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு காம்பவுண்ட் அது இருக்கு. அதுல வந்து சொராலின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு, ஃபைட்டோ கெமிக்கல். சொராலின் அப்படின்னா நீங்க சோரியாசிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோரியாசிஸ் பாத்துருக்கீங்களா? சோரியாசிஸ் நிறைய வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் தோல்வி அது சோரியாசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அதுல இருக்கிற கெமிக்கல் வந்து சொராலின்னு சொல்லுவாங்க. சொராலின் இருக்கிறதால இந்த அருளாவை சோரியாசிஸ் நோய்களுக்கும் பயன்படுத்தலாம். இதுல சொராலின் இருக்குது. இதுல அருளால சொராலின் ஃபைட்டோ கெமிக்கல் இருக்கு. அதனால சோரியாசிஸ் நோய்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுறோம். சாந்தோடாக்ஸ் ஒரு கலரிங் ஏஜென்ட். அந்த கலரிங் ஏஜென்ட் அது இருக்கிறதுனாலதான் நம்ம ஸ்கின் வந்து கலர் ஏதாவது ரொம்ப டேமேஜ் ஆனாலும், புண்ணு உண்டாச்சுனாலோ, அலர்ஜி ஆனாலும் அது எல்லாமே சரி பண்ண. இந்த முக்கியமான காம்பவுண்ட்ஸ்னால்தான் வந்து இந்த அருவா வந்து நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். ஸ்கின் வகைக்கு பயன்படுத்துறோம். அதே மாதிரி வந்து அந்த பல் நோய்களுக்கும் காது நோய்களுக்கும் கண் நோய்களுக்கும் இதை பயன்படுத்துறாங்க. சரிங்களா? அடுத்தது இது வந்து முக்கியமா வந்து இன்னும் சில நோய்களுக்கு அதிகமா பயன்படுத்தலாம். காதுல கீழ் வந்துச்சுன்னா, காது வலி அதிகமா இருந்துச்சுன்னா இந்த அறுபதா இலைக்கு 1-2 கூட்டு குட்டினா சரியாயிடும். இலைச்சாராது பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி மூக்கு சைனசிட்டிஸ் ப்ராப்ளம், மூக்கு தண்ணி ஒழிக்கிட்டே இருக்குன்னா 1 or 2 டிராப்ஸ் மட்டும் விட்டா போதும் 2 மூக்குலங்க. அந்த சைனசிட்டிஸ் ப்ராப்ளம் சரியாக நாட்டில் உண்டாகும். அப்புறம் வந்து பல்லு ஈரல வந்து ப்ளீடிங் இருக்கு, பாத்துக்கிட்டீங்க. பல்லு விளக்கும் போது தலையில அது வந்து ப்ளீடிங் வந்துட்டு இருக்கும். அந்த பற்களில் இருந்து வரக்கூடிய ரத்தத்தை வந்து சரி பண்ணக்கூடியது வந்து இந்த அருகா இலைப்பொடி மற்றும் இலைச்சாறு. இதை பயன்படுத்தும் போது ரொம்ப அற்புதமா சரியாகும். நரம்பு கோளாறுகளுக்கு மிக முக்கியமா வந்து நியூராலஜிக்கல் பெயினுக்கு வந்து அருகா வந்து இலை பவுடர் சூழலை வந்து பயன்படுத்தும். சிஸ்ட் சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்க. காட்டை வலிப்பு, மாந்த வலிப்பு, இந்த மாதிரி வலிப்பு நோய்களுக்கும் இந்த அருங்காட்சியகத்தை தேர்ந்து கலந்து கொடுக்கும் போது 2 கிராம் அளவுக்கு கலந்து கொடுக்கும் போது அந்த காக்கை வலிப்புனால வரக்கூடிய பாதிப்பு நல்லாவே குறையாது. காக்கா வலிப்பு சொல்லுவோம்ல, சீசர் சொல்லுவாங்க, பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பயன்படுத்துவது ரொம்ப அற்புதமா ஆகுது, சரியாக மாற்றி உருவாது. கண்டிப்பா சார். இப்போ ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் பேசுவோம். ஓகே.
இந்த 60ஆம் மூலிகை குறித்து வந்து சித்த மருத்துவத்துல எதுவும் சொல்லி இருக்கிறாங்களா? ஆமா மேடம், நிறைய சித்த மருத்துவ நூல்களை 60ஆ பத்தி நிறைய குறிப்புகள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சித்த மருத்துவத்தின் தந்தைன்னு சொல்லப்படக்கூடிய அகத்தியர் எழுதின புத்தகம்ல அகத்திய குணமாகும். அந்த புத்தகம் தான் சித்த மருத்துவம் படிச்சத்துல மாணவ மாணவர்களுக்கு பாட புத்தகமாவே சேர்ந்திருக்கு. மூலிகை குணபாடம் சொல்லி 2ஆவது வருஷம் படிக்கும்போது பெரிய புக்கு கொடுப்பாங்க. அந்த மூலிகை குணப்பாடத்துல அகத்தியர் எழுதுன அகத்திய குணபாடம் புக்கும், தேரையர் எழுதுன தேரையர் இதன்சா தேரையர் அந்தாதி இந்த புக்ல அதை சேர்த்திருப்பாங்க. இதுல அகத்தியர் எழுதுன அகத்திய குணபாடம் அப்படிங்கிற புக்ல 60ஆ பத்திய அதனுடைய குணங்களை பற்றிய தெளிவா அகத்தியர் எழுதியிருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா, சூதக வாயு போக்கும், சூதகவாயுனா பெண்களுக்கு உண்டாக்கூடிய அந்த மென்சஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணும் போட்டுப்பாங்க. சூதக ஜன்னிய போக்குன்னு சொல்லியிருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா மென்சஸ் டைம்ல சில பேருக்கு கடுமையான இடுப்பு வலி இருக்கும். 2வது சில பேருக்கு சிக்ஸ் வந்துடும். கவனிச்சுக்கோங்க, சிக்ஸ் வந்துடும். அந்த மாதிரி பெண்களுக்கும் நம்ம அந்த நோயை சரி பண்ணக்கூடியது அருமையா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரசவ வலியை அதிகரிக்கும். அதாவது பிரசவம் தனிக்கும். அதாவது இன்னைக்கு டெலிவரி ஆகுதுன்னா அதுல அந்த பிரசவ தடை அதிகமா இருக்கும். பாத்தீங்கன்னா குழந்தை வெளியூராக நிலை இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய ஈஸியா சீக்கிரமா வெளியே வர வைக்கிறதுக்கு 60ஆ சூலம் பயன்படுத்த சொல்லிட்டாங்க. விசைப்பட்ட வார்த்தை பாருங்க, டெலிவரிக்கு 60ஆ சூலம் இங்க பயன்படுத்துங்க அப்படின்றாரு. நார்மல் டெலிவரிக்கு திரும்ப நார்மல் டெலிவரி பண்றதுல பாத்தீங்களா எல்லாமே இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்க. இதெல்லாம் சர்ஜரிமா பண்ணிட்டு குழந்தை வெளியே எடுத்துறோம், வழி இல்லாம பாத்துக்கிறோம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, பிரசவ வேதனையை தவிர்த்து குழந்தைய சீக்கிரமா டெலிவரிய உருவாக்கிறோம் அப்படின்றாரு. அதே மாதிரி 60ஆ சூலம் என்ன பண்ணோம்னா, இறைப்பு, இருமல் இந்த நோய்கள் எல்லாம் போக்கும் அப்படின்றார். காக்கை வலிப்பு, மாந்தை வலி, பால் மாதம் இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது இந்த 60ஆ சூலம் சொல்லி அகத்தையும் எழுதியிருப்பார். அகத்திய குணவாடங்கள் நூல். அதுக்கப்புறம் அகத்தியர் வெண்பாங்கிற நூல். இந்த நூல்ல 60ஆ சூலத்தை பற்றி எழுதிருக்காங்க. இன்னும் ரொம்ப முக்கியமா 60ஆ சூலம் தனியாக ஒரு காம்பவுண்ட் இருக்கு. சித்த மருத்துவம் ரொம்ப காலமா பயன்படுத்துறாங்க. அந்த 60ஆ சூலத்தை 60ஆ, கொத்தமல்லி, ஜீரகம், கதவுக்கை இது எல்லாமே சேர்ந்து அற்புதமா ஒரு ட்ரெஸ்ஸா நம்ம பயன்படுத்தி வரோம். அது எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்னா, வெறிநோய்களுக்கு, தூக்கம் இல்லாத கண்டிஷனுக்கு, வயிற்றுல புண்ணு, குடல் புண்ணு இருக்கவங்களுக்கு, பித்த நோய்கள் ரொம்ப உடம்பு எரிச்சலா இருக்கு அப்படிங்களுக்கு, சுகர், டயபிட்டிஸ் நோய்களுக்கு, ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட், இது எல்லாத்துக்குமே 60ஆ சூலம் நாம இதை பயன்படுத்தி 60ஆ சூலத்தை பற்றி சயின்டிபிக்கா என்ன சேர்த்து போயிட்டு இருக்குன்னா, 60ஆ சூலத்துக்கு ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்கு. உடம்புக்குள்ள வரக்கூடிய பாக்டீரியா நோயினால வரக்கூடிய சளி, இருமல், இன்ஃபெக்ஷன் எல்லாமே தடுக்கக்கூடிய தன்மை 60ஆ சூலத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அறிவியல் ஆராய்ச்சி ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி, ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டி. நீங்க பாத்தீங்கன்னா ஃபங்கஸ் அப்படிங்கிறது கிருமி கிடையாது, அது ஒரு பூஞ்சை காலம். அதாவது நீங்க இந்த குளம் எல்லாம் பாத்துட்டீங்களா மேடம், அந்த குளத்துல பச்சை பச்சையே இருக்கும்.
அதே மாதிரி ஒரு விதமான ஒரு சிறிய ஒரு உயிரினத்தால ஒரு பூஞ்சையால உருவாக்கிய நோய் தான் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அறை இருக்குன்னு சொல்லுவோம். அந்த பிறப்புறுப்பை சுற்றி ரொம்ப அரிப்பு இருக்கும். அது பேர் வந்து அரை கடுமைன்னு சொல்லுவோம். அது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய மிக அதிகமான ஒரு விஸ்கிங் கண்டிஷன். அது வந்து அந்த நோயை சரி பண்ற தன்மை வந்து 60,000 கண்டுபிடிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் இலைச்சாராத நைட்ல அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அந்த அந்த அரைக்கணம் வந்து சரியாயிடும். ஏன்னா அந்த ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்காது. அடுத்தது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் இருக்கு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன்னாலதான் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் போன்ற மூட்டுகளில் நம்ம பயன்படுத்துறோம். அடுத்தது முக்கியமான விஷயம் ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. பொதுவான கேன்சர் நோய்களுக்கும் சேரக்கூடிய மருந்துகளை வந்து இதுல ஒரு பைட்டோகெமிக்கல்ஸ் எடுத்து மாடல்ல யூஸ் பண்ணிருக்காங்க. புரியுங்களா மேடம்? இது குறிப்பிட்ட பைட்டோகெமிக்கல்ஸ் மட்டும் எடுத்து ஆன்டி கேன்சர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வெகு சீக்கிரமா ரொம்ப சீக்கிரமா அந்த புண்களை குணமாக்கக்கூடிய அந்த தன்மை இந்த 60 இலைகளுக்கு இருக்கும். இவ்வளவு நேரம் வந்து இந்த 60ஆம் மூலிகை பத்தி ரொம்பவே விரிவா என்னென்ன விஷயங்கள் எவ்வளவோ நோய்களுக்கு பயன்படுது அப்படிங்கறதையும், அறிவு உண்மைகள் என்ன சொல்லி இருக்குது, சித்த மருத்துவ குறிப்புகள் என்ன சொல்லி இருக்கு, நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுக்கு பண்பலை சார்பா பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். சார், இன்னைக்கு வந்து 60ஆம் மூலிகையோட மருத்துவ